வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம காப்பியங்களில் அறிவியல் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாமா? முன்னுரை: அறிவின் நுண்மையே அறிவியல் ஆகும். இது காப்பியங்களிலும் தனது ஆளுமையை பெற்று திகழ்கிறது. இதனை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். சிலப்பதிகாரத்தில் வேதியியல். சிலப்பதிகாரத்தில் வேதியியல் கூறுகளை காண முடிகிறது. மணிகள் ஒளிவிடும் தன்மையினாலும் வேறு வேறு பெயர்களை பெற்றுள்ளன. இலங்கு கதிர் விடுவோம் நலங்கெழு மணிகளும் என்ற சிலப்பதிகார ஊர்கான் காதையில் மணிகளின் மூலப்பொருள் ஒன்றுதான் என்பதை இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். இன்றைய வேதியியல் அறிஞர்கள் மணிகள் அனைத்துமே பீனால், பார்மால்டிஹைடு பொருட்களால் ஆனது என்கின்றனர். மணிகள் அனைத்திற்கும் மூலப்பொருள் ஒன்றுதான் என்பதை இளங்கோவடிகள் கூறியுள்ளார். அந்த மூலப்பொருள் எது என்பதை தான் இன்றைய அறிவியல் உலகம் கண்டறிந்துள்ளது. சீவக சிந்தாமணியில் கோள்கள். வானத்தில் உலவுகின்ற கோள்களை பற்றி தமிழர்கள் ஆராய்ச்சி செய்தனர். சீவக சிந்தாமணியில் கோள்களை பற்றி திருத்தக்க தேவர் கூறியுள்ளார். காந்தருவ தத்தையின் முகமானது நிலவினை போன்று இருந்தது என்றும், அவள் தனது காதில் அணிந்திருந்த குண்டலம் நிலவுக்கு அருகே இருக்கும் வியாழன் போல இருந்தது என்றும் கூறுகிறார். அறிவியல் வளர்ச்சியடைந்த காலத்தில்தான் நிலவுக்கு அருகே உள்ள கோள் வியாழன் என்பதை கண்டறிந்தனர். இதனை 9ஆம் நூற்றாண்டிலேயே திருத்தக்க தேவர் கூறியுள்ளார். சீவக சிந்தாமணியில் பொறியியல். தமிழர்கள் பொறியியல் அறிவினை பெற்றிருந்தனர் என்பதை சீவக சிந்தாமணி குறிப்பிடுகிறது. சீவக சிந்தாமணி எந்திரத்தினால் இயக்கப்பட்ட திரைச்சீலை பற்றி குறிப்பிடுகிறது. காந்தருவ தத்தை சீவகனிடத்தில் இசைப்போரில் தோற்ற பின்னர் அவள் அமர்ந்திருந்த மண்டபத்தின் திரைச்சீலை எந்திரத்தினால் மூடப்பட்டு இருந்தது என்கிறார் திருத்தக்க தேவர். பெரிய புராணத்தில் உறுப்பு மாற்று சிகிச்சை. பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் புராணம் உறுப்பு மாற்று சிகிச்சை பற்றி அழகுற குறிப்பிடுகிறது. காலத்திநாதரின் கண்களில் குருதி வடிவதை கண்ட கண்ணப்பர் அந்த குருதி நிற்பதற்காக பச்சிலையை பிழிந்து அந்த கண்களில் ஊற்றுகிறார். பச்சிலை சாறு ஊற்றிய பின்பும் குருதி வடிவதை கண்ட கண்ணப்பர் ஓர் உறுப்பிற்கு வருகின்ற நோயை தீர்ப்பது இன்னொரு உறுப்பாகும் என்பதை உணர்ந்தார். இதனை உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்னும் உரைமுன் கண்டார் என்கிறார் சேக்கிழார். கண்ணப்பர் தனது வலக்கண்ணை கூர்மையான அம்பினால் தோண்டி ஈசனின் வலக்கண்ணில் அப்பினார். இன்றைய மருத்துவ உலகில் சாத்தியமாகும் உறுப்பு மாற்று சிகிச்சையினை பெரிய புராணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு அறிவித்துள்ளது. சீவக சிந்தாமணியில் தகவல் தொலைத்தொடர்பும் நேரலையும். அறிவியல் தகவல் தொடர்பு சாதனங்களால் உலகம் இன்று சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு கருவிகள் இல்லாத காலத்தில் நேரடி ஒளிபரப்பு பற்றி சீவக சிந்தாமணி கூறியுள்ளது. நந்தட்டன் சீவகனை காண வேண்டும் என்று விரும்புகிறான். காந்தருவ தத்தை ஒரு மந்திரம் கூறுகிறாள். அந்த மந்திரம் சீவகன் தங்கியிருந்த இடத்தை பற்றி விளக்கமாக காட்டுகிறது. அங்கே சீவகன் கனக மாலையோடு மலர்படுக்கையின் மேல் இருந்து கற்பக மாலை சூடி இருக்கிறான். அந்த மாலையை கனக மாலைக்கு சூடியதை காண்கிறான் நந்தட்டன். இந்த நிகழ்வு இன்றைய நேரலையை ஒத்திருக்கிறது. சீவக சிந்தாமணியில் வானூர்தி பறத்தல் தத்துவம். தமிழர்கள் விண்ணில் உலவுகின்ற கோள்களை மட்டும் ஆராயாமல் அதில் பறப்பதற்கான வழிகளையும் ஆராய்ந்துள்ளனர். மயில் பொறியில் பறந்து சென்ற விசையை பற்றிய செய்தியும் இதில் உள்ளன. முடிவுரை: மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக காப்பியங்களில் அறிவியல் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.